ஏமா, ம்? உன் பேத்தியோட வேண்டுதலை நிறைவேத்த ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு. ஏய், என்னடி பேசுற? அதுக்கும் சேர்த்து தானே வந்திருக்கோம். ஆமாமா, ஆனா நீங்க ஒரு யானையவே கொண்டு வந்து உங்க பேத்தி பக்கத்துல உட்கார வச்சாலும் தராசு தட்டி ஏறவே ஏறாது. என்னடி சொல்ற? அது அப்படிதாம்மா. ம்? இதெல்லாம் என்னடி பண்ணி வச்சிருக்க? இது நம்ம புள்ள தமிழுக்கு நாம பண்ற சாமி காரியம். இதுல ஏதாவது தப்பு வந்தா என்னடி பண்றது? மா, அதெல்லாம் ஒண்ணும் வராதுமா. வேண்டுதல் தானே, இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு தட்டு மேல ஏறவே ஏறாது. ஏய் தானோ, இதெல்லாம் சரியா வருமாடி? மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? வேண்டுதல நிறைவேற்ற முடியல, சாமி குத்தம் அது இதுன்னு ஏதாவது கதையை கிளப்பி விடு. உனக்கா தெரியாது, பாத்துக்கலாமா. ஐயோ. அதனால என்னடி பிரயோஜனம் நமக்கு? சும்மா நடிக்காதம்மா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே நீயும் மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கு இது ஒரு சாக்கா இருந்துட்டு போகுது. என்ன தானோ, ரொம்ப நேரமா நீ உங்க அம்மாவும் காதை கடிச்சிட்டு நிக்கிறீங்க. உங்க போலீஸ்கார புத்திய எங்ககிட்டயே காட்டுறீங்களா? இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், உங்களுக்கு தெரியாது. சரி சரி. குழந்தைய கூட்டிட்டு வாங்கோ. அப்புறம் குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வந்து நில்லுங்கோ. ஐயரே, குழந்தைக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? இல்லப்பா, ஐயர் கேட்டதுனால நான் யதார்த்தமா சொன்னேன். ஐயா சொல்லுங்க. குழந்தையோட அம்மா அப்பா நாங்க தான். வாங்க பாரதி. என்னப்பா? நீ உள்ள போ, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி, போய் பேசிட்டு வா. ஹலோ. சொல்லுங்க. வாங்க. உங்க குலசாமிய மனசுல வேண்டிட்டு குழந்தைய அந்த பக்கமா உட்கார வச்சுட்டு காணிக்கை எடுத்து இந்த பக்கமா வைங்க. பாரதி, எடுத்து வைங்க. பாரதி, என்ன ஆச்சு பாரதி? ஏன் நிக்கிறீங்க? எடுத்து வைங்க. ஆதி, என் கண்ணு முன்னாடி அன்னைக்கு தமிழ் பட்ட கஷ்டம் ஞாபகம் வந்துச்சு. பாரதி, இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா இருக்கிறத தவிர வேற எதையும் யோசிக்க கூடாது.
இதெல்லாம் சுவாமியோட விளையாட்டு தான். அம்மா, அந்த ஒரு முட்டை தானம்மா இருக்கு, அதையும் எடுத்து வைங்கோ. ம். சாமி, இருக்கிற எல்லா காணிக்கையுமே தராசுல வச்சாச்சு. ஆனா இன்னும் தராசு இறங்கின பாடே இல்லையே. தராசுல ஏதாவது கோளாறு இருக்க போகுது, என்னன்னு பாருங்க. தராசுல எந்த கோளாறும் இருக்க வாய்ப்பே இல்ல. சாமி, தராசுல கோளாரா இல்ல வேற ஏதாச்சும் கோளாரா? என்ன சொல்ல வரீங்க? தம்பி, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. தமிழோட எடைக்கு மேல தட்டில் நிறையவே வச்சாச்சு. எனக்கு ஏதோ இதுல சாமி குத்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதான் தராசு இறங்காம இருக்கு. நான் அதை தான் சொன்னேன். பாரதி, அழாதீங்க பாரதி. ஆதி, இவ்வளோ காசு வச்சோம் தராசு இறங்கல. இதுக்கு மேல காசு வச்சோன்னா தராசு இறங்கவா போகுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல போய் காசு ஏற்பாடு பண்ணி வேணும்னா இந்த சடங்கு நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஒரு தடவை தட்டுல ஏறி உட்காந்தாச்சுன்னா வேண்டுதல் முடிக்காம இறங்கப்படாது. பாரதி, கவலைப்படாதீங்க, காணிக்கையை நான் ரெடி பண்றேன். தம்பி, எங்க மாப்பிள்ளை சொல்றதும் சரிதான். எனக்கு என்னமோ சாமி இதை இப்ப பண்ண வேண்டாம்னு சொல்ற மாதிரியே இருக்கு. நாம வேணா இன்னொரு நாள் வந்து மனசார இந்த வேண்டுதலை பண்ணிட்டு போயிடலாமே. இப்படி ஒரு தடங்கல் வருதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். வாஸ்தவம் தாமா, குழந்தை வேண்டுதல் முடிக்காம தட்டை விட்டு இறங்குறது சரியா வராது. சாமி, நீங்க தான் பாத்தீங்கல்ல என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. தமிழ், நீ கீழே இறங்கி வா. தமிழ், ஒரு நிமிஷம் இருமா. கையில அந்த செயினை வச்சு என்ன பண்ண போறான்?
தம்பி, உங்க குலதெய்வம் எங்க இருக்கு? அம்மா, அவர் கேக்குறாரு. சாமி, வேலூருக்கு பக்கத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் தான் குலதெய்வம். அம்மா, தம்பிக்கு 3 தடவை முடி எடுத்திருக்கீங்கல்ல? ஆமா சாமி, முடி திருப்பதியில கொடுத்தோம். குலதெய்வத்துக்கு முடி எடுத்தீங்களா? இல்ல சாமி, நாங்க குலதெய்வம் கோவிலுக்கு ஆதிய கூட்டிட்டு போய் முடிய எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பமே அமையல. ஆனா 3 தடவை முடி எடுத்திருக்கோம் சாமி. தப்புமா. நம்மள நிறைய பேருக்கு குலதெய்வத்தோட அருமை தெரியல. குலதெய்வங்கிறது நம்ம குலத்தையே காக்க வந்த தெய்வம்னு அர்த்தம். யார் கடனை வச்சுக்கிட்டாலும் குலதெய்வத்தோட கடனை வச்சுக்க கூடாது. அதை அப்பவே அடைச்சிடணும். சரி, உங்க குலதெய்வத்துக்கு முடி எடுக்காம எப்படி காது குத்துனீங்க? சாமி, ஆதிக்கு நாங்க இன்னும் காது குத்தல. அப்படியா? அப்ப மாப்பிள்ளைக்கு அந்த சடங்கு பண்ணவே இல்லையா? சம்பந்தி, காது குத்துறது முக்கியமான சடங்கு இல்லையா? அதை எப்படி பண்ணாம விட்டுட்டீங்க? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா அதுக்கான சந்தர்ப்பமே எங்களுக்கு கிடைக்கலையே. அம்மா, முடி எடுத்து காது குத்தணுங்கிறது காலங்காலமா இருக்கிற சம்பிரதாயம். அதுக்கு அறிவியல் காரணம் கூட இருக்கு. நாம அதுக்குள்ள கூட போக வேண்டாம். அப்போ மாப்பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்துனாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்க? ஏமா, நாம ஒண்ணு நினைச்சு வரோம், இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே. நமக்கு என்னடி, எதையோ பண்ணிட்டு போகட்டும். ஏன் இப்ப 2 பேரும் சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல ஆதி, ஐயர் ஏதோ சொல்றாரு, நீங்களே கேளுங்க. முடி எடுத்து காது குத்துற சடங்க பண்ணலனா அதனால நிறைய பிரச்சனைங்க வரும். உடம்புல ஒச்சம் பண்றதுக்கு தான் இந்த சடங்கு. அந்த சடங்க பண்ணா நமக்கு பிற்காலத்துல ஆபரேஷன் பண்ற நிலைமை கூட வராது. சாமி, அவனுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்கு. பாத்தீங்களா? நான் சொன்னது சரியா இருக்கு. இப்போ ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சடங்க பண்றதா சரி. அதனால என்ன சாமி, சாதாரண விஷயம் தானே. மாப்பிள்ளை காது குத்தி முடி எடுத்துட்டா சரியா போச்சு. ஏமா, என்னது? எனக்கு புரியல. இல்லக்கா, யாருக்கு இதெல்லாம் பண்ண போறீங்க? எனக்கா? அம்மா, என்னம்மா அது? என்ன காமெடி பண்றீங்களா? ஃப்ரெண்ட், நீங்க எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல ஃப்ரெண்ட், உங்களை அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா அப்ப கூட நீங்க அழகா தான் இருக்கீங்க. அம்மா, are you serious? அம்மா, வலிக்குமா? என்னால முடியாது. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. ஆதி, நான் பேசுறேன். சாமி, கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு முடி எடுக்கிற சடங்கெல்லாம் பண்றது சரியா வராது. புரியுதுமா. வேணா ஒண்ணு பண்ணுங்க. நம்ம கோயில்லயே காது குத்துறதுக்கு ஆசாரி இருக்காரு. பக்கத்துல தான் வீடு. சொன்னா உடனே வந்துருவாரு. நீங்க ஏற்கனவே 3 தடவை முடி எடுத்திருக்கீங்க. அதனால உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுட்டு பண்ணிடுங்க. நோ, என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்னம்மா அதெல்லாம்? ஆதி, ஐயர் சொல்றது சரிதான்னு தோணுது. உனக்கு நாங்க சின்ன வயசுலயே இதெல்லாம் பண்ணிருக்கணும். பண்ணாம விட்டது தப்புதான். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் வந்திருக்கு. மா, என்னம்மா சொல்றீங்க நீங்க? என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்படியே பண்ணாலும் அதுக்கு கமெல்லாம் வேணும்ல? அதெல்லாம் அப்புறமா வாங்கி வலியே இல்லாம ஹாஸ்பிடல்ல போய் டாக்டர் கிட்ட பண்ணிக்கிறேன். தம்பி, அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆசாரி எப்பவுமே ஒரு செட்டு கடுக்குன்னு வச்சிருப்பாரு. தாய்மாமா மடியில உட்கார வச்சு முறையா அந்த சடங்க பண்ணிடலாம். தாய்மாமா இங்க தானே இருக்காரு. தாய்மாமா மடி கிடைச்சா சடங்க செஞ்சிடலாமே. சின்ன வயசுல ஓகே, இப்ப எப்படி மாப்பிள்ளைய மடியில உட்கார வச்சு இதெல்லாம் சரி வருமா? என்ன சார், மாப்பிள்ளைக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? ப்ளீஸ் நிறுத்துங்க. நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்காதீங்க. என்னால இதுக்கெல்லாம் ஓகே சொல்ல முடியாது. சாமி, ஆதி அப்படிதான் சொல்லுவான். நீங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. இப்பவே பண்ணிடலாம்.
கொஞ்சமா தான் வலிக்கும், பயப்படாதீங்க. நான் உங்க கூடவே இருக்கேன். என்ன ஃப்ரெண்ட், நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்களா? சான்ஸே இல்லை, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஆதி சின்ன பையன் மாதிரி அடம் உட்காருங்க. உட்காருங்க ஆதி. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. சரி, இந்த மாலையை போட்டு விடு. பயப்படாதீங்க தம்பி. ஒண்ணு இல்ல ஆதி ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க. மாமா மாமா மழையில வேண்டாம் மாமா. மாமா உங்க friend. ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய ஊசியா இருக்கு? அமைதியா இருங்க. ஏன்? காசு ஒண்ணு இல்ல சீக்கிரம் குத்துங்க காதை. மாப்ள, அமைதியா இருங்க மாமா. கத்தாதீங்க மாமா. என்ன மாப்ள நீங்க? எனக்கு வேண்டாம். சீக்கிரம் குத்துப்பா. என்னப்பா நீ? ஆதி இன்னும் காது குத்தவே இல்ல, அதுக்குள்ள கத்துறீங்களே. இல்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட், வேணாம் ஃப்ரெண்ட். ஒண்ணும் ஆகாது, வலிக்காது. மாமா எனக்கு வலிக்கும் மாமா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? குத்துங்க சீக்கிரம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் friend. இதுக்கு போய் விளையாட பிடிச்சிங்க. எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட், நீங்களும் உங்க அம்மா கூட சேர்ந்துட்டீங்கல்ல? ஆதி நான் சீரியஸா சொல்றேன். உங்களை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அம்மா, எதுக்குமா இப்படி சிரிக்கிற? நம்மளால தானே ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆச்சு. ஆ, ம். ஏய் தமிழ், போது சிரிச்சது, சும்மா இரு. பாவம்ல உன் ஃப்ரெண்டு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கிண்டலா பண்றீங்க. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு. ஏதோ பெரிய பெரிய ஆபரேஷன்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா இது ஒரு சின்ன கம்மல், இவ்ளோண்டு ஊசி, அதை தாங்கிக்க மாட்டீங்களா? இதுக்கு போய் இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க ஆதி? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நீங்க பண்ண கூத்த பார்த்து எல்லாரும் முன்னாடி எனக்கு அசிங்கமா போச்சு. ஆமா ஃப்ரெண்ட், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன். போயும் காது குத்துறதுக்கு இப்படியா பயப்படுவீங்க? என்ன ஃப்ரெண்ட், நீங்களும் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு காது குத்தி பாருங்க, அப்போ தெரியும். ஓ, எப்படி வலிச்சது தெரியுமா? எனக்கு கூட தான் காது குத்திருக்காங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், நீங்க பாவம் தான், எனக்கு புரியுது. ஆதி ரொம்ப வலிக்குதா? ஆமாம் பாரதி, என்ன ஒரு வலி தெரியுமா? ஐயோ,
ஐயோ இந்த காது